ஹங்கேரியின் புதிய பிரதமர் இஸ்ரேல் பிரதமரை தன்னுடைய நாட்டுக்கு அழைக்கிறார். ஆனால் அதே மூச்சில் என்ன சொல்கிறார் தெரியுமா? வந்தால் கைது செய்யப்படுவார். இது என்ன கேலி கூத்து! ஒரு நாட்டினுடைய புதிய பிரதமர் தான் அழைத்த விருந்தாளியை கைது செய்வேன் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார். எப்படி இந்த நிலைமை உருவானது? இதனுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பாக விரிவாக பேசலாம். அதைவிட முக்கியமாக ஐரோப்பாவில் ட்ரம்பின் செல்வாக்கு மிகப்பெரிய சரிவை சந்திக்க தொடங்கி இருக்கிறது. 16 வருடங்களாக அசைக்கவே முடியாத ஹங்கேரியின் சர்வாதிகார தலைவர் ஒரே இரவில் எப்படி காணாமல் போனார் என்ற விவரங்களையும், இது ஒரு சாதாரண தேர்தல் தோல்வி கிடையாது, ஒட்டுமொத்த ஐரோப்பாவினுடைய வரலாற்றையே மாற்றி எழுதிய ஒரு சம்பவம் என்பதற்கான காரணங்களையும் விரிவாக இந்த பதிவில் பேசுவோம். முதலில் ஒரு பெயரை தெரிந்து கொள்ள வேண்டும். விக்டர் ஓபன் 2010 முதல் ஹங்கேரியை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர். இவர் சாதாரணமான ஒரு பிரதமர் கிடையாது. ஐரோப்பிய ஒன்றியத்தை கிண்டல் செய்த ஒருவர், புட்டினுடன் நல்ல நட்பு வைத்திருக்கக்கூடியவர், நெத்தன்யாகுவை ஆதரிக்கக்கூடிய ஒருவர். அதாவது தென்னை மர சின்னத்திலும் ஒரு குத்து, அதுபோல ஏணி சின்னத்திலும் ஒரு குத்து. இஸ்ரேலின் தற்போதைய பிரதமருக்கு ஐசிசி, அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்த போது ஓபன் ஹங்கேரியை ஐசிசியிலிருந்தே விலக வைத்த ஒருவர். இதனால் நெத்தன்யாகு ஹங்கேரி வந்தால் கைதாகாமல் பாதுகாத்துக் கொள்ள அந்த அளவுக்கு இவர்களுக்கிடையில் ஒரு நெருக்கமான நட்பு இருக்கிறது. ஐரோப்பாவில் டொனால்ட் ட்ரம்பினுடைய மிக நெருங்கிய நண்பர் யார் என்று கேட்டால் அது ஓபன் தான். அமெரிக்காவினுடைய மாகா, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், இந்த இயக்கத்துக்கு இவர்தான் ஒரு போஸ்டர் போய். இது நாம் சொல்லவில்லை, CNN முதல் சர்வதேச ஊடகங்களே இப்படித்தான் இவரை அழைக்கிறார்கள். ஹங்கேரியினுடைய 2026 நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் ஓபனை எப்படியாவது ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் முழு மூச்சாக வேலை பார்த்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அமெரிக்க துணை ஜனாதிபதி இருக்கிறாரே JD வான்ஸ், தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்பாக புடாபெஸ்ட் நகரத்துக்கு நேரில் வந்து ஓபனுக்காக பிரச்சாரம் செய்தார். அது மட்டுமல்லாமல் ரஷ்யா மீது அமெரிக்கா விதித்த கடுமையான பொருளாதார தடைகளிலிருந்து ஹங்கேரிக்கு மட்டும் ட்ரம்ப் ஒரு வருஷத்துக்கு விலக்கு அளித்திருந்தார். இதன் மூலம் என்ன நடந்தது? ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை ஹங்கேரி வாங்கிக் கொள்ள முடியும். இது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் ஹங்கேரியினுடைய பொருளாதாரமே அதல பாதாளத்துக்கு போயிருக்கும். இதை ஓபனே சொல்லியிருந்தார். உலக அரசியலில் ட்ரம்பை ஒரு அமைதிக்கான தலைவர் என்று ஓபன் தொடர்ந்துமே முன்னிறுத்தி வந்த ஒருவர். உக்ரைன் போரை நிறுத்துவதற்காக ட்ரம்புக்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் இடையில் நடக்க போகும் ஒரு மாபெரும் அமைதி பேச்சுவார்த்தையை தன்னுடைய புடாபெஸ்ட் நகரத்தில் நடுநிலையாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஓபன் ஒரு பெரிய திட்டம் ஒன்றையே தீட்டி வைத்திருந்தார். இப்படி அமெரிக்க அதிபரின் முழு ஆதரவோடு அசைக்க முடியாத ஒரு பலசாலியாக நின்ற ஓபனை கடந்த ஏப்ரல் 12 நடந்த தேர்தல் மொத்தமாக புரட்டி போட்டது என்றால் உங்களால் நம்பக்கூடியதாக இருக்கிறதா? அப்படி என்னதான் நடந்தது அந்த தேர்தலில்? பீட்டர் மேகியர், இவர்தான் இப்போது ஹங்கேரியினுடைய புதிய ஹீரோ. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இவரும் ஓபனின் அதே ஃபிடெஸ் கட்சியிலிருந்து வந்தவர். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய ஊழலையும் சர்வாதிகாரத்தையும் பார்த்து வெறுத்து போய் வெளியில் வந்து டிஸா என்று ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்தார். முடிவு என்ன நடந்தது? ஹங்கேரி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 199 இடங்களில் இந்த டிஸா கட்சி 138 இடங்களை பிடித்து இமாலய வெற்றி அடைந்தது. சூப்பர் மெஜாரிட்டி என்று சொல்கிறார்கள். அதாவது 53.6% வாக்குகள். 16 வருடங்களாக ஆட்டம் காட்டிய ஓபனின் கட்சி வெறும் 55 இடங்களுக்கு சுருங்கிக் கொண்டது. வெற்றி பேரணியில் பீட்டர் மேகியா ஒரு கம்பீரமான வார்த்தை சொன்னார். இன்றிரவு உண்மை பொய்யை வென்றுள்ளது என்றார். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த தேர்தலில் 80% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஹங்கேரி வரலாற்றிலேயே இதுதான் மிக அதிகமான வாக்குப்பதிவு என்றும் சில சர்வதேச செய்தித்தளங்களில் சொல்லப்பட்டிருந்தது. இப்போது திரும்பி பார்க்கலாம். ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த அதிரடி வார்த்தையை, அதாவது மேகியா பதவியேற்கும் முன்பே நெத்தன்யாகுவிடம் போனில் பேசி ஹங்கேரிக்கு வருமாறு அழைக்கிறார். 1956 ஹங்கேரி புரட்சியினுடைய 70வது ஆண்டு விழாவுக்கு நெத்தன்யாகு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் நேற்று நடந்த ஒரு ஊடக சந்திப்பின் போது ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்கிறார், நெத்தன்யாகு ஹங்கேரி வந்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடிபிராந்தபடி கைது செய்யப்படுவாரா என்று. அதற்கு புதிய பிரதமர் மேகியா தெளிவாக பதில் சொல்லுகிறார். ஐசிசி உறுப்பு நாடு என்றால் வாரண்ட் உள்ள யார் வந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்.
நான் போனில் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியதில்லை, ஒவ்வொரு தலைவரும் இந்த சட்டத்தை அறிவார்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்லி ஊடகங்களுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். முன்னாள் பிரதமர் ஓபனின் காலத்தில் ஹங்கேரி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவராகவே இருந்து வந்தது. மக்யார் வந்ததால் அந்த சுவர் இப்போது இல்லாமல் போகும் ஒரு அபாயம் இஸ்ரேலுக்கு இருக்கும். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் மிகவும் முக்கியமான ஒரு மாற்றம் தான் நிகழப்போகிறது. இந்த முக்கியமான மாற்றங்களில் 3 விடயங்களை இந்த பதிவில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம். அதில் ஒன்று, உக்ரைனுக்கு 90 பில்லியன் யூரோ கடன் ஓபன் தடுத்து வைத்திருந்தார், அது இப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது விஷயம், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவில் மாற்றம் வரப்போகிறது. ஹங்கேரியினுடைய ஆட்டோமேட்டிக் வீட்டோ அதிகாரம் கேள்விக்குட்பட போகிறது. ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயே எந்த ஒரு முடிவெடுத்தாலும் ஓபன் தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை வைத்து அதை தடுப்பார். அந்த தலைவலி இனிமேல் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருக்காது. மூன்றாவது விஷயம், ஓபனினுடைய ஆட்சியில் ஹங்கேரிக்குள் குடியேறுவது மிக கடினமான ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் இப்போது வந்திருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு ஒத்துப்போவதால் ஷெங்கன் விதிகளும் மனித உரிமை கொள்கைகளும் சற்று மேம்படலாம். இதனால் ஐரோப்பாவில் வேலை தேடக்கூடிய, படிக்க செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் பலருக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் நிலைமை சாதகமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. கடைசியாக ஒன்று நண்பர்களே, அதாவது ஹங்கேரி தேர்தல் உலகத்துக்கே ஒரு தெளிவான செய்தியை சொல்லி இருக்கிறது. அதிகார பலம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் மக்கள் நினைத்தால் மாற்றம் கண்டிப்பாக வரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.